வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டீகோடர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற குட் பேட் அக்லி படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. டானுக்கெல்லாம் டானா இருக்கிற ஏகேக்கு த்ரிஷா கூட மேரேஜ் ஆனதுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. தான் டானா இருக்கிறதால ஃபேமிலிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் செஞ்ச தப்பையெல்லாம் ஒத்துக்கிட்டு வாண்டடா போலீஸ் கிட்ட போய் ஏகே சரண்டர் ஆகுறாரு. ஸோ இதனால 2008 ஜெயிலுக்குள்ள போன ஏகே திரும்ப 2025 நல்லவனா திருந்தி வெளியே வரும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஏகேவோட பையன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறான். அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க திருந்தி நல்லவனா மாறின ஏகே மறுபடியும் ரெட் டிராகனா மாறுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஜெனரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் ஏகேவோட ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தியேட்டர் மூமெண்ட்ஸ் இந்த படத்துல அதிகமா இருக்கு. ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஒஸ்டான படம். பட் ஸ்கிரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது சூப்பரான படமா இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், ஏகேவோட ஃபேன்ஸ் மட்டும் விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா திரும்பிய பக்கம் எல்லாம் ஏகே அப்படின்ற மாதிரி படம் முழுக்க ஏகேவோட பிரசன்ஸ் தான் அதிகமா இருக்கு. வில்லத்தனமான ஆக்டிங்ல ஏகே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. தன்னோட ஹஸ்பண்ட் ஊருக்குள்ள டானா இருக்கிறத விட நல்ல ஹஸ்பண்டா தன்னோட குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாஃப்டான ஒய்ஃபா த்ரிஷா கேஷுவலான ஆக்டிங் கொடுத்திருக்காங்க. சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ஏகேவோட கேங் மெம்பரா சுனில் பிரசன்னா 2 பேருமே நடிச்சிருக்காங்க. கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிருக்காங்க. பட் மார்க் ஆண்டனி படத்துல இருந்த மாஸ் சுனிலுக்கு இந்த படத்துல இல்ல. எப்பவுமே வைப் பண்ணிக்கிட்டு கூலா சம்பவங்கள் பண்ற மாதிரி ஒரு யங்கான வில்லனா அர்ஜுன் தாஸ் வைப் பண்ணிருக்காரு. படத்துல ஏகேவுக்கு ஈக்குவலான ஸ்ட்ராங்கான வில்லனா அர்ஜுன் தாஸ் இல்லைனாலுமே அவரோட ஆட்டிடியூட ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸும் பிரியா வாரியரும் சேர்ந்து சுல்தானே பாட்டுக்கு ஆடுற சீன் செம்ம வைப்பா இருந்தது. அர்ஜுன் தாஸ் இவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுவாருன்னு நம்ம நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு மாஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இவங்களை தவிர கேமியோல கண்ணோட வர சிம்ரன் சின்னதா ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களை தவிர பாத்தீங்கன்னா ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபுவோட காமெடி சுமாரா தான் இருந்தது. படத்தோட டைரக்டர் ஆதிக் ஏகேவோட ஃபேன் பாய் அப்படிங்கறதால ஏகேவோட ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி மாசான காட்சிகளை படத்துல அதிகமாவே வச்சிருக்காரு. அது எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துல ஜிவி போட்டிருக்கிற சாங்ஸை விட நிறைய இடங்கள்ல ரெட்ரோ சாங்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. படத்துல பாட்டு இருக்கா இல்ல பாட்டுல படம் இருக்கா அப்படிங்கிற குழப்பம் படம் பார்க்கும்போது கண்டிப்பா வரும். சொந்தமா டயலாக் எழுத டைரக்டருக்கு நேரம் இல்ல போல மீம்ஸ்ல வர சில ஃபேமஸான வேர்ட்ஸை டயலாக்கா யூஸ் பண்ணிருக்காரு. அது நிறைய இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய இடங்கள்ல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்கு. இதை தவிர பாத்தீங்கன்னா வழக்கமா ஏகேவோட படங்கள்ல வர அதே கார் சேசிங் சீன் இந்த படத்துலயும் இருக்கு. டைட்டில் கார்டுல இருந்து கிளைமேக்ஸ் வர ஒவ்வொரு சீனையும் ஏகே ஃபேன்ஸ்க்காக ஆதிக் மாஸ் பண்ணிருக்காரு. பட் என்னதான் மாசா இருந்தாலும் கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப பழைய கதையா தான் இருக்கு. மோஸ்ட்லி லாஸ்டா வந்த எல்லா மூவிஸ்லயும் ஏகேவை கேங்ஸ்டரா பார்த்ததால இந்த படத்துல புதுசா எதுவும் தெரியல. பழைய ஏகேவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கு. வில்லா, அமர்கலம், தீனா அப்படின்னு அவர் இதுக்கு முன்னாடி கேங்ஸ்டரா நடிச்ச சில படங்களோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல வச்சிருக்காங்க. இப்படி எல்லா படங்களையும் ரெஃபரன்ஸா வைக்காம ஏதாவது ஒரு படத்தை ரெஃபரன்ஸா எடுத்து படத்தை கொண்டு போயிருந்தா இன்னுமே நீட்டா இருந்திருக்கும். பட் தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது உங்களுக்கு மாசா தான் இருக்கும் படம். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. பட் சினிமா லவர்ஸுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஏகே ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிளாக் பஸ்டர். பட் சினிமா லவருக்கு ஆவரேஜான படம் தான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸுக்கு பேக்ரவுண்ட்ல சாங் வைக்கிறது ஒரு மிகப்பெரிய வழக்கமாவே இருக்கு. அதுலயும் ரெட்ரோ சாங்ஸை வச்சு அந்த ஃபைட் சீக்வன்ஸை மேட்ச் பண்ணுவாங்க. அது இந்த படத்துலயும் நடந்திருக்கு. பட் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்ல அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதெல்லாம் தவிர்த்து புதுசா ஏதாவது கண்டென்ட் ட்ரை பண்ணியிருந்தா இன்னும் படம் சூப்பரா இருந்திருக்கும். பட் எனக்கு கண்டென்ட்லாம் முக்கியம் இல்லை. ஏகேவை ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதும், அவரை பார்த்தாலே போதும், படம் எங்களுக்கு பிடிச்சிரும் அப்படின்னு நினைக்கிற ஏகே ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் வேணாம். ஸ்டார்டிங் டு எண்டிங் வரை நீங்க விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ஜாய் பண்ணி பாருங்க. படம் ஆல்ரெடி பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.